ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் அண்டு சிக்கன் ரெண்டையும் சேர்த்து ஒரு அருமையான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் அண்டு விட்டமின் ரெண்டுமே அதிக அளவில் கிடைக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 400 கிராம் எலும்போடு சேர்ந்த கறி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் உப்பு, இது இந்த சிக்கனுக்கு மட்டும்தான் அந்த உப்பு, மறுபடியும் உப்பு தேவைப்படும், அப்புறம் போட்டுக்கிறோம். தண்ணி 3 கப்பு ஊற்றிக்கங்க. 3 கப்போடைய அளவு 750 மில்லி. நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அப்படியே வச்சு மூடி வச்சு ஒரு 5 to 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 5 to 6 விசில் அருமையாக வெந்துருச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அருமையாக வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம வடிகட்டிக்கிறணும். வடிகட்டின உடனே அந்த சிக்கனை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஏன்னா மறுபடியும் நம்ம அதில் இருக்கக்கூடிய கறியை தனித்தனியாக எடுக்கணும். அப்போ சூடோடு இருந்தால் எடுக்க முடியாதுல்ல. இப்போ அதனால் ஆறிடுச்சு. அதில் இருந்து கறியை பிறகு நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த பார்த்தீங்களா, கறி மட்டும், நமக்கு எலும்பு தேவையில்லை. இந்த சூப்பை பொறுத்த வரைக்கும் கறியில் செஞ்சால் சூப்பு நல்லா இருக்காது. அதில் எனர்ஜி கிடையாது. அதனால தான் எலும்போட இதை நம்ம பாயில் பண்ணணும். அதில் எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா, அருமையாக வந்துருக்கு. 5 to 6 விசில் தான். ஓகே, எல்லாம் எடுத்தாச்சு. நம்ம எல்லாம் எடுத்து முடித்தாச்சு. இந்த பார்த்தீங்களா, இதிலே ஒரு 200 கிராம் நமக்கு கிடச்சிருக்கு, இந்த கறி மட்டுமே. மறுபடியும் அந்த தண்ணியை அதாவது அந்த சிக்கன் புரோத்தை மறுபடியும் அதே குக்கரில் ஊற்றி அந்த சிக்கன் அதில் போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர், கொஞ்சம் காலிஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நான் 3 நிமிஷம் சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன். கேரட்டு இந்த மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி 1 கப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு சின்ன பீஸு இதை மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணியை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே போட்ட உப்பு சிக்கனுக்காக போட்டோம், இது காய்கறிக்கு. மறுபடியும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 2 விசில் மட்டும் வச்சா போதும். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு புதுசாக கட் பண்ணது ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக அதை வதக்கிக்கங்க. அடுத்து ஒரு வெங்காயம், புதுசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையும் இதே மாதிரி பொன்னிறமாக வதக்கணும். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், வதங்கிடும். அதில் நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சுருக்க காய்கறி அதில் சேர்த்துக்கிடுவோம். நம்ம தான் முடிஞ்ச அருமையான ஒரு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் மல்லி இலையை தூவி நல்லா கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அருமையான சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்கள் முதல் கொண்டு இதை குடிக்கலாம். உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரெண்டாவது, இதில் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கலை. நம்ம சேர்த்துருக்கிறது மிளகுத்தூள் அண்டு மஞ்சத்தூள் ரெண்டு மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஹெல்த்தியான சூப்பு ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.